ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இயேசு நம்மோடு இந்த நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கனடா தேசத்தில் அஜெக்ஸ் என்னும் பட்டணத்திலிருந்து உங்களோடு கூட நான் பேசுகிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நாட்களில் நெருக்கப்படுகிறீர்களா? படுகிற பிரயாசத்துக்கு தக்க பலனை எங்கள் வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள முடியவில்லை, காண முடியவில்லை என்று உள்ளத்திலே ஒரு சஞ்சலத்தோடு, ஒரு வேதனையோடு, பாடுகளோடு இருக்கிறீர்களா? இந்த நாளில் தேவனுடைய வார்த்தை உங்களை நோக்கி வருகிறது. அருமையான தேவ பிள்ளையே, ஒரு சம்பவத்தை உங்களுக்கு காண்பித்து கொடுத்து நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். லூக்கா சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்திலே 4, 5 வசனங்களை நான் வாசிக்கிறேன், கவனமாய் கேளுங்கள். அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளிக்கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், ஐயரே, இரா முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி வலையை போடுகிறேன் என்றார். அருமையான தேவ பிள்ளையே, இரா முழுவதும் இந்த சீமோன் பேதுரு கடலிலே பிறந்து கடலிலே வளர்ந்தவன், பிரயாசப்பட்டு ஒரு மீனையும் பிடிக்க முடியவில்லை. அவன் வலைகளை அலசிக் கொண்டிருக்கிற போது இயேசு கிறிஸ்து வந்து கேட்கிறார், உன் படகிலே ஏறி பிரசங்கம் பண்ணும்படியாக உன் படகை தா என்று கேட்கிறார். அவன் கொடுத்து விட்டு அவர் பிரசங்கத்தை கேட்டுக் கொண்டிருக்கிறான். அவர் பேசி முடித்த பின்பு சொல்லுகிறார், நீ ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் வலையை போடுகிறார். இவன் வேலையை முடித்து விட்டான், எந்த பிரயோஜனம் இல்லை. ராம் முழுவதும் பிரயாசப்பட்டு ஒரு மீன் கூட பிடிபடவில்லை. இவன் வார்த்தையை கேட்டதினாலே இவனுக்குள்ளே ஒரு விசுவாசம். தேவன் இவர் வித்தியாசமாக இருக்கிறார், இவருடைய வார்த்தையில் ஒரு வல்லமை இருக்கிறது, இவர் சொல்லுகிறபடி செய்வோம் என்றுதான் அவன் சொல்லுகிறான். ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி வலையை போடுகிறேன் என்றார். அருமையான தேவ பிள்ளையே, உங்க வாழ்க்கையில படுகிற பிரயாசத்துக்கு தக்க பலனை பார்க்க முடியவில்லையா? ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் என்று சொல்லியும் ஆசீர்வாதத்தை காண முடியவில்லையா? இந்த நாளில தேவ வார்த்தைக்கு செவி கொடுங்க, தேவ வார்த்தைக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. தேவ வார்த்தையை கேட்டு அதன்படி செய்ய ஒப்பு கொடுத்து பாருங்கள், தேவ ஆசீர்வாதத்தை மேன்மையை பார்ப்பீர்கள். இந்த வசனத்திலே பார்க்கிறோம், அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலைகள் கிழியத்தக்கதாய் மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். இதனால கர்த்தரை அறிந்த பிள்ளைகள், தேவனிடத்திலே இரவும் பகலும் ஜெபம் பண்ணுகிற பிள்ளைகள், உங்க வாழ்க்கையில ஏன் தோல்வி, ஏன் ஜெயத்தை பார்க்க முடியவில்லை? வசனத்துக்கு திரும்புங்கள், தேவ வார்த்தையின்படி வாழ ஒப்புக்கொடுங்கள். மேலான ஆசீர்வாதங்கள், மேலான நன்மைகளை நீங்க காண முடியும். அப்பா சொன்னார், நான் சொன்ன வார்த்தைகளை கேட்டு இவைகளின் மீது செய்கிறவனே தன் வீட்டை கண்மலையின் மேல் கட்டுகிற புத்தி உள்ள மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறான். இந்த நாட்களில் அநேகர் தேவ வார்த்தையை கேட்கிறார்கள், தேவ வசனத்தை வாசிக்கிறார்கள், ஆனா அதன்படி செய்கிறது இல்லை. தேவ வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிற போது திரளான நன்மையான ஆசீர்வாதங்கள் உங்க வாழ்க்கையில வரும். நான் உங்களுக்கு ஜெபம் பண்ணட்டுமா? அன்பு மகா இரக்கம் எங்கள் பரலோகத்தின் பிதாவே, இந்த நாளுமா இந்த வார்த்தையை கேட்டு யாரெல்லாம் உங்களுடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்து உங்களுடைய வசனத்தின்படி செய்ய தங்களை அர்ப்பணிக்கிறார்களோ, இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில திரளான மீன்களை அவர்கள் பிடித்தது போல திரளான ஆசீர்வாதங்கள் வெளிப்படத்தக்கதாய் அனுக்கிரகம் செய்யுங்க. கண்ணீர்கள் களிப்பாய் மாறுவதாக, வியாதிகள் வியாகுலங்கள் நீங்குவதாக, நன்மைகள் கிருபைகள் உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அருமையான தேவ பிள்ளைகளே, தொடர்ந்து இயேசு நம்மோட நிகழ்ச்சியை பாருங்கள், புதியவர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள், அவர்களும் தெய்வ ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வார்களாக. நீங்கள் கனடாவில் இருந்தால், டொரண்டோ பட்டணத்தில் இருந்தால், எங்களோடு கூட நீங்களும் சேர்ந்து தேவனை ஆராதிக்க விரும்பினால் எங்கள் சபைக்கு வாருங்கள். டொரண்டோ எழுப்புகிற சுவிசேஷ சபை, நாம் சேர்ந்து தேவனை மகிமைப்படுத்தும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.